ரைட். இந்த வினா உண்மையிலே 30 செகண்ட்களுக்குள்ள ஆன்சர் பண்ணி முடிக்கிறது. எங்களுக்கு கேள்வியை வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் தேவை. ஆன்சர்ஸை நாங்கள் பார்த்த உடனே என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வினாவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 40 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த வினாவை நாங்கள் என்ன செய்து முடிக்கலும். அதுக்கு முன்னால் அந்த தியரியில் நாங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ அந்த கொஸ்டின் செய்கிறது தேவையான தியரியை ஞாபகப்படுத்திட்டு இந்த கொஸ்டினை நான் என்ன செய்து காட்டுகின்றேன். ரைட். எங்களுக்கு இந்த கேள்வியில் சம்மந்தப்படுகின்றது NaOH NO2CO3 தான். ரைட். நான் சோடியத்தை மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கவனிங்க, ஆல்கஹால்கள், ஃபீனோல்கள், கார்பாக்சிலிக் அமிலங்கள் RCOOH. ரைட். இது ஒரு இந்த சோடியத்தோட NaOH aqueous-ஓட NaHCO3 aqueous NO2CO3 aqueous. ஸோ இதோட இப்படி தாக்கத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லிப்பாங்க. இந்த ஆல்கஹால் சோடியத்தோட தாக்கத்தில் ஈடுபடும். ஆல்கஹால் சோடியத்தோட தாக்கத்தில் ஈடுபடும். தாக்கம் இருந்து RO- Na+ சக H2 கேஸ் வெளிவாகும். சக H2 கேஸ் வெளிவாகும். ஆனா ஆல்கஹால்கள் NaOH aqueous-ஓட தாக்கத்தில் ஈடுபடுமா? இல்ல. NaHCO3 aqueous NO2CO3 aqueous-ஓட தாக்கத்தில் ஈடுபடுமா? இல்ல. ரைட். ரீசன் எல்லாமே நீங்க தியரிஸ்ல டீப்பாக செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ரைட். ஃபீனோல்கள் சோடியத்தோட தாக்கத்தில் ஈடுபடுமா? தாக்கத்தில் ஈடுபடும். O- Na+ விளைவாகும். சக H2 கேஸ் விளைவாகும். சக H2 கேஸ் வரும். ரைட். சோ தாக்கத்தில் ஈடுபடும். NaOH aqueous-ஓட தாக்கத்தில் ஈடுபடும். NaOH aqueous-ஓட என்ன செய்யும்? தாக்கத்தில் ஈடுபடும். O- Na+ சக H2 ரைட். சோ தாக்கத்தில் ஈடுபடும். ஆனா NO2CO3 NaOH3 தாக்கத்தில் ஈடுபடாது. காரணம் இது அமில வலிமை போதாது. அதான் காரணம். ரைட். NaHCO3 தாக்கத்தில் ஈடுபடாது. NO2CO3 என்ன செய்யாது? தாக்கத்தில் ஈடுபடாது. ரைட். கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த மூன்றோடையும் தாக்கத்தில் ஈடுபடும். ஏன்னா இது அமில இயல்பு கூட இருக்கிறதுனால சோடியத்தோடையும் தாக்கத்தில் ஈடுபடும். RC O- Na+ உண்டாகும். ரைட். சக H2 கேஸ் வரும். அதே போல NaOH aqueous-ஓட தாக்கத்தில் ஈடுபடும். RC O- Na+ சக H2 வரும். இதோட தாக்கத்தில் ஈடுபடும். and NaOH3 தாக்கத்தில் ஈடுபடும். ரெண்டோடையும் தாக்கத்தில் ஈடுபடும். காரணம் அமில இயல்பு கூட இருக்கிறதுனால RC O- Na+ சக H2 விளைவாகும். ரைட். சோ இது எங்களுக்கு இந்த क्वेश्चन செய்யறதுக்கு தேவையான பேசிக்கலி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ரைட். அடுத்ததாக கவனிங்க, இந்த क्वेश्चन செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான விடயங்கள் பிரெடியின் சோதனை பொருள். பிரெடியின் சோதனை பொருள்னு சொன்னா 2,4 DNP 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ராக்சி. ரைட். சோ இதனோட செம்மஞ்சள் நிற வெளிவடிவு யாரு தரும்னு சொன்னா அல்டிஹைடுகள் கீட்டோன்கள். பிரெடியின் சோதனை பொருள். பிரெடியின் சோதனை பொருளுடன் யாரு வெளிவடிவு தரும்? ரைட். இது ரெண்டுமே 2,4 DNP யோட 2,4 DNP 2,4 DNP என்கிறது பிரெடியின் சோதனை பொருள். பிரெடியின் சோதனை பொருள் 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ராக்சி ன்னு சொல்லுவோம். ரைட். சோ இந்த இடத்துல செம்மஞ்சள் நிற வெளிவடிவு உண்டாகும். செம்மஞ்சள் நிற வெளிவடிவு என்ன செய்யும்? உண்டாகும். ரைட். எப்படி அந்த வெளிவடிவுகள் வரும்ங்கிறது எல்லாமே நீங்க தியரிஸ்ல டீப்பாக படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. அடுத்தது கவனிங்க, தொலனின் சோதனை பொருள். தொலனின் சோதனை பொருளோட யார் தாக்கத்தில் ஈடுபடுவாங்க? தொலனின் சோதனை பொருளோட யார் தாக்கத்தில் ஈடுபடும் சொன்னா அல்டிஹைடுகள் தான் என்ன செய்யும்? தாக்கத்தில் ஈடுபடும். அல்டிஹைடுகள் இருக்குது இல்லையா? இந்த அல்டிஹைடுகள் தான் என்ன செய்யும் சொன்னால் தொலனின் சோதனை பொருளோட தாக்கத்தில் ஈடுபடும். தொலனின் சோதனை பொருள் அமோனியா சேர் AgNO3. ஷார்ட்டா சொல்றது சொன்னால் அமோனியா சேர் AgNO3. அமோனியா சேர் AgNO3 தான் நாங்க தொலனின் சோதனை பொருள்னு சொல்லுவோம். ரைட். அப்ப அல்டிஹைடுகள் தொலனின் சோதனை பொருள் தாக்கத்தில் ஈடுபட்டு என்ன வரும்? RC O- சக வெள்ளியாடி உண்டாகும். இந்த இடத்துல என்ன செய்யும்? வெள்ளியாடி என்ன செய்யும்? உண்டாகும். RC O- வெள்ளியாடி என்ன செய்யும்? உண்டாகும். NS3 வாயுக்களும் உண்டாகும். ரைட். தொலனின் சோதனை பொருள். சோ நீங்க தியரி டீப்பாக படிச்சிருக்கீங்க இந்த விஷயங்கள் சொல்லி. அல்டிஹைடுகள் தான் ஒட்சேற்றக்கூடியது. அல்டிஹைடுகள் தான் ஒட்சேற்றப்படக்கூடியது. சோ ஒட்சேற்றம் அடையுது and வெள்ளியாடி என்ன செய்யும்? உண்டாகும். ஆனா கீட்டோன்கள் தாக்கத்தில் ஈடுபடுமா? தொலனின் சோதனை பொருளோட கீட்டோன்கள் தாக்கத்தில் ஈடுபடுமா? கிடையாது. கீட்டோன்கள் என்ன செய்யாது? ஈடுபடாது. கீட்டோன்களால முடியாது.
RC double bond R dash இது தொலனின் சோதனை பொருளோட தாக்கத்தில் ஈடுபடுமா இல்ல ஏன்னா இது ஒரு சேற்றம் அடையாது அப்படிங்கிறது நான் சரி ஓகே ரைட் அப்போ இந்த क्वेश्चन செய்யறதுக்கு பேசிக்கலி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம் இது இப்போ நாங்க क्वेश्चन செய்யக்கூடிய இடத்துல சிம்பிளா குயிக்கா என்ன செய்யுது ஆன்சர் பண்ணிடலாம் ரைட் இப்போ கேள்வியை கவனிங்க சேதனை சேர்வைப்பியானது நீர் NaOH, நீர் NO2 கரைசல்களில் கரைவதில்லை சேதனை சேர்வைப்பியானது நீர் NaOH, நீர் NO2 கரைசல்களில் கரைவதில்லை ரைட் சோ கவனிங்க NaOH, NO2 ஓட இது தாக்கத்தில் ஈடுபடுமா இல்ல ஆல்கஹால்கள் NaOH, NO2 தாக்கத்தில் ஈடுபடுமா கிடையாது ரைட் அடுத்தது கவனிங்க இந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் NaOH, NO2 ஓட என்ன செய்யும் தாக்கத்தில் ஈடுபடும் இந்த ஆல்கஹால்கள் NaOH, NO2 ஓட தாக்கத்தில் ஈடுபடுமா இல்ல ஆல்கஹால்கள் NaOH, NO2 ஓட தாக்கத்தில் ஈடுபடுமா இல்ல ரைட் இந்த ஆல்கஹால்கள் NaOH, NO2 ஓட தாக்கத்தில் ஈடுபடுமா இல்ல சரியா ரைட் இன்னொருடைய அந்த டில் NaOH ஓட தன்னோடுகள் தாக்கம் அது டில் NaOH சோ நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை சரியா ரைட் அதை பத்தி பேசவும் இல்லை அடுத்த கவனிங்க இங்க உள்ள இந்த ஆல்கஹால்கள் NaOH, NO2 ஓட தாக்கத்தில் ஈடுபடுமா இல்ல ரைட் ஆனா இந்த ஃபீனோல்கள் NaOH ஓட தாக்கத்தில் ஈடுபடும் NO2 ஓட தாக்கத்தில் ஈடுபடாது NaOH ஓட தாக்கத்தில் ஈடுபடும் இந்த ஃபீனோல்களுக்கு தானே NaOH ஓட தாக்கத்தில் ஈடுபடும் ஆனா NO2 என்ன செய்யாது தாக்கத்தில் ஈடுபடாது ஆனால் NO2 ஓட என்ன செய்யாது தாக்கத்தில் ஈடுபடாது ரைட் அப்ப NaOH தாக்கத்தில் ஈடுபடும் NO2 தாக்கத்தில் ஈடுபடாது சோ கவனிங்க அப்ப இந்த இடத்துல அவன் தெளிவாக சொல்றான் NaOH, NO2 தாக்கத்தில் ஈடுபடாத சேர்வை தாக்கத்தில் ஈடுபடுறது இல்லை என்று சொல்றான் அப்ப நாம இந்த இடத்துல யோசிக்கணும் எதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த விட 1வது விட 3வது விட 4வது விட 1 3 4 தான் நமக்கு இப்போ ஆப்ஷன் 1 3 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் பிரெடின் சோதனை பொருள் சம்பஞ்ச நிரவல் படிவை தரும் பிரெடின் சோதனை பொருள் சம்பஞ்ச நிரவல் படிவை தரும் இது தருமா ஓ ஆல்டிஹைடுகள் தரும் ரைட் அடுத்து கவனிங்க இத நாம அப்படியே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நமக்கு இதை யோசிப்போம் இது பிரெடின் சோதனை பொருள் தருமா ரைட் இதுவும் இல்லை சரி இது பிரெடின் சோதனை பொருள் விளைவு தருமா ஓ கீட்டோன்கள் இருக்குது சோ அதனால தரும் ரைட் சோ கவனிங்க இது பிரெடின் சோதனை பொருளோட இது விளைவு தருமா இல்ல ரைட் அப்போ இந்த விடை கேன்சல் பிரெடின் சோதனை பொருளை விடை அளிக்க வேண்டும் அப்ப இதுவும் இருக்குது ரைட் இப்போ அடுத்தது கவனிங்க தொலனின் சோதனை பொருள் தாக்க முடிவதில்லை தொலனின் சோதனை பொருளோட தாக்கத்தில் ஈடுபடுறதில்லை என்று சொல்றாங்க ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள் தொலன் சோதனை பொருள் என்ன செய்ய தாக்கத்தில் ஈடுபடும் ரைட் தாக்கத்தில் ஈடுபடாதுன்னு சொல்றாங்க அப்ப இது ரிஜெக்ட் ரைட் இது தாக்கத்தில் ஈடுபடுமா தொலன் சோதனை பொருள் தாக்கத்தில் ஈடுபட மாட்டுச்சு இது தாக்கத்தில் செய்யாது ஈடுபடாது ஆல்டிஹைடு இருக்குதா இல்லை கீட்டோன் தாக்கத்தில் ஈடுபடாது ஆல்கஹால் தாக்கத்தில் ஈடுபடாது சோ இது தாக்கத்தில் ஈடுபடாது சோ எத்தனாவது ஆன்சர் இதான் ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் என்ன செய்வோம் தெரிவு செய்து கொள்ளும் ரைட் சோ தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளும் சரி